கூடி வந்திருக்கும், பெருந்திரளாக கூடி வந்திருக்கும் ஆசிரியர் சங்க கூட்டணியின் தோழர்கள், பொறுப்பாளர்கள், அரசு ஊழியர் சங்க தோழர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை, போராட்ட வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, கடந்த 23 ஆண்டுகளாக இந்த ஒற்றை கோரிக்கை இன்னைக்கு பல்வேறு ஆசிரியர் அமைப்பு, அரசு ஊழியர் சங்கங்கள் கூடியிருக்கு என்றால் ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை தான், நாசகர பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். இந்த ஒற்றை கோரிக்கைக்காகத்தான் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். 2003ஆம் ஆண்டு வேலை நிறுத்த போராட்டமும் நடைபெற்றது. அன்று 1,74,000 பேர் நாங்க டிஸ்மிஸ் ஆனோம். அம்மையார் ஆட்சியில 1,74,000 பேர் தமிழகத்துல டிஸ்மிஸ் ஆனோம். ஆனால் அதோட அந்த சங்கம் தொய்வடைந்ததில்லை, மீண்டும் வீரியத்தோடு இந்த அமைப்பு மீண்டும் உருவானது. இந்த திட்டத்தை நான் ஆட்சிக்கு வந்தால் அமல்படுத்துவேன் என்ற தேர்தல் வாக்குறுதி இன்றைய முதலமைச்சர் நம்மளுக்கு வாக்குறுதிக்கிறார். தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு, போராட்ட களத்துல நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காரு, வாக்குறுதி சொல்லியிருக்காரு. ஆனால் இன்றைய நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கும்போது இது வெறும் ஒரு வாய்ப்பேச்சாக இருக்குமோ. பென்ஷன் கமிட்டி ஒன்று அமைச்சாங்க, அப்ப கூட எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. சரி, இந்த பென்ஷன் கமிட்டியில ஒரு ரிப்போர்ட் சொல்லுவாங்கன்னு. ஆனா அது எப்பொழுதுமே எல்லா கமிட்டி அமைச்சாலே அது தாமதப்படுத்துற மாதிரி தான் இதாகும். அது ஒரு ஏமாற்று மாதிரி தான் நாங்க அதை கருதுறோம். அனைத்து சங்கங்களும் ஒரே கோரிக்கை தான் சொன்னாங்க, பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு நிகரான திட்டம் எதுவும் கிடையாது, ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டமோ வேற எந்த மாற்று திட்டமோ அதற்கு கிடையாது, அப்படியே நீங்க இம்ப்ளிமெண்ட் இந்த திட்டத்தை பண்ணணும். தோழர்லாம் பாத்தீங்கன்னா பேசுறப்பதான் ரொம்ப ரிட்டையர் ஆனோன்னு ஒரு அவல நிலை. பெத்த பிள்ளைங்களே நம்மள்ட்ட இது இல்லைன்னா நம்மள கவனிக்க ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் இருக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி ஒரு சூழ்நிலை இங்க இன்னைக்கு உருவாயிருக்கு. தோழர்களே, 27ஆம் தேதி, காலத்தை கருதி சுருக்கமா நான் முடிச்சிடறேன். 27ஆம் தேதி ஆயத்த மாநாடு நடக்குது. அதுல லட்சக்கணக்கானோர் அங்கங்க பங்கு பெற்றால்தான் அந்த மாநாட்டு கும்பலை பார்க்கிறப்ப அரசு பயப்படணும், அரசுக்கு அது அச்சுறுத்தலா இருக்கணும். அதே போல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் 6ஆம் தேதி, பண இழப்பு எல்லாத்துக்கும் தான் இருக்கும். பண இழப்பு எல்லாத்துக்கும் தான் இருக்கும். இந்த பண இழப்பு நீங்க ஒரு வாரமோ 10 நாளோ 15 நாளோ இந்த பண இழப்பை நீங்கள் கணக்கு பண்ணுவீர்களானால் வருங்கால சந்ததிக்கு நீங்க மிகப்பெரிய துரோகம் பண்ணுகிறீர்கள். வருங்கால சந்ததி. ஏன்னா இந்த பென்ஷன் இப்ப நம்ம கடுமையாக போராட வேண்டிய ஒரு காலம், கடுமையாக போராட வேண்டிய காலம். இதுல நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிராதீங்க. அனைத்து ஊழியர்களும் புறமுதுகு காட்டிட வேண்டாம். அதோட இழுக்கான செயல் எதுவும் கிடையாது.
அதனால வீரியமா அது ஒரு வெறி கொண்டு நம்ம இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய எழுச்சி உண்டு பண்ணினால்தான் இந்த உங்களில் ஒருவன் சொல்லுகிற இந்த அரசாங்கமும் நம்மளுக்கு செவி சாய்க்கும். போராட்டத்தின் வாயிலாகத்தான் நாம் கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும். போராடாம உட்கார்ந்து இருந்தோம்னா இருக்க கோரிக்கையையும் அரசாங்கம் நம்மளிடத்திலிருந்து எடுத்துக்கும். ஆசிரியர் பணியை தவிர்த்து எல்லா பணியும் நம்ம மேல திணிக்கப்படுது. தோழர் மிக சிறப்பா சொன்னார். அதை நம்ம எதுக்கல. அவர் நவநீதன் சார் சொன்னதை நம்ம அது உண்மை, நிதர்சனமான உண்மை. அதை நம்ம எதுக்கல. அது அடுத்தது எப்படி செய்யலாம்னு அதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீர்கள். கற்பித்தல் பணியே போச்சு. நம்ம என்ன பண்றோம்? எல்லா வேலையும் கிளாஸ் வேலை எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் இன்னைக்கு இன்னும் மீனியல் அந்த வேலையும் செய்ய சொன்னாலும் சொல்லுவாங்க, நீங்களே அதையும் பார்த்துக்கங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க அரசாங்கம். தோழர்களே, இது போராட்டக்களம். இந்த போராட்டக்களம் ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் விடுப்பு, இன்னைக்கு சனிக்கிழமை லீவ்ல உட்கார்றோம், எந்த பிரச்சனையும் இல்லை, இன்னைக்கு லீவு, சரி அது ஜாக்டோஜியோட நம்ம போய் உட்கார்ந்துட்டு போலாம் அப்படின்னு அதுக்கு இதாயிராதீங்க. காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கு தயாராகுங்கள். டோட்டலா ஒர்க்க பேரலைஸ் பண்ணலனா நம்மளோட டிமாண்ட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகாது என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.